குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவ் சார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் இதை தான் நம்ம இன்றைக்கி பயாலஜி லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இன் த அனிமல் வேர்ல்டு, அடுத்து know about the structure of cells, understand the types of tissues, know about the structure of eye as an example for organ level of organization. eye பற்றி நம்மளுடைய eye பற்றி பார்க்க போகிறோம். and understand the respiratory system as an example for system level of organization, நம்மளுடைய respiratory system. understand the physiological functions of organizational setup with reference to homeostasis, diffusion, osmosis, osmoregulation, cellular respiration and metabolism. ஸோ நம்மளுடைய ஆர்கனைசேஷனல் செட்டப்பு, ஸோ ஆர்கன் சிஸ்டம்லாம் எப்படி செயல்படுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது செயல்படக்கூடிய விதங்களில் இருக்கக்கூடிய ப்ராசஸஸ், சில ப்ராசஸ் மெத்தட்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோமியோஸ்டாசிஸ், டிஃப்யூஷன், ஆஸ்மோசிஸ், ஆஸ்மோரெகுலேஷன் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது, இஃப் யூ லுக் அரவுண்ட் யுவர் சரௌண்டிங் யூ வில் பி ஏபிள் டு அப்சர்வ் நியூமரஸ் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ். தேர் ஆர் அனிமல்ஸ் லைக் அமீபா விச் cannot be seen by our naked eye. நம்ம அமீபாவை கண்ணில் பார்க்க முடியாது. நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்குது, ஆனால் நம்ம கண்ணில் பார்க்க முடியாதுன்னு பார்த்தோன்னா அமீபா பார்க்க முடியாது. There are also animals like elephants and blue whale which are of huge size. ஸோ இப்போ கண்ணில் பார்க்க முடியாத அனிமல்ஸும் இருக்காங்க. அதே நேரத்தில் ஹியூஜ் அனிமல்ஸ் லைக் எலிஃபண்ட்ஸ் அண்டு ப்ளூ வேல்ஸ், நீல திமிங்கலம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அவங்களாம். The variations in animal are not only seen in size but also in the complexity of the cells, tissues and the body of structure. ஸோ அப்போ இவங்களுடைய வேரியேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலிஃபெண்ட்டுக்கும் ஒரு அமீபாவுக்குமான வேரியேஷன்ஸ் அப்படின்னா அதனுடைய சைஸில் மட்டும் கிடையாது, என்னென்னலாம் இருக்குது, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல்ஸ். ஸோ அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்லில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி, சிக்கலான அமைப்புகள், டிஷ்யூஸு, தசைகள் அண்டு த பாடி. ஸோ இவங்க மூணுலேயுமே என்ன இருக்கும், பெரிய வேறுபாடுகள் இருக்கும். பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆர்கானிசம்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு ப்ரோகேரியாட்ஸ் அண்டு யூகேரியாட்ஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே ஆர் கேட்டகரைஸ்ட் இன்டு ப்ரோகேரியாட் அண்டு யூகேரியாட். இப்போ ப்ரோகேரியாட் அப்படின்னு என்னது, இயர்லி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த செல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸோ அல்லது செல் ஆர்கனல்ஸோ மெம்பரேனால் சூழப்பட்டிருக்காது. சரியா? தே லேக் மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் அண்டு நியூக்ளியஸ். அதே மாதிரி யூகேரியாட்னா தே ஹேவ் மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் அண்டு நியூக்ளியஸ். ஸோ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெம்பரேன்ஸ் இருக்கும் செல், அதாவது செல் ஆர்கனல்ஸை சுற்றியும் நியூக்ளியஸை சுற்றியும் மெம்பரேன்ஸ் வந்து இருக்கும். இன் சம் ஆர்கனிசம்ஸ் லைக் பாக்டீரியா, சயனோபாக்டீரியா அண்ட் மைக்கோபிளாஸ்மா த ட்ரூ நியூக்ளியஸ் இஸ் ஆப்சண்ட். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ். யார் யார்? பாக்டீரியா, சயனோபாக்டீரியா அப்படிங்கிறவங்க ப்ளூ க்ரீன் ஆல்கே, நம்ம பாசிகள்னு இதுக்கு முன்னால் படிச்சிருப்போம், ஆல்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்கள ஒரு குரூப் தான் யார், இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே. அண்டு மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா ஃபங்கல் குரூப்பில் வரக்கூடியவங்க. மைக்கோ அப்படின்னாலே ஃபங்கல் பாடி, ரைட்டா? தென் these organisms are called prokaryotes. However, organisms like plants and animals have cells with a well-defined nucleus covered by membrane. ஸோ அப்போ அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யூகேரியாட்ஸ். ஏன்னா இவங்கள்ட்ட என்ன இருக்குது, வெல் டெஃபைன்டு நியூக்ளியஸ், நன்கு வரையறுக்கப்பட்ட நியூக்ளியஸ், அதாவது மெம்பரேன் பாண்ட் இருக்குது. நியூக்ளியஸை சுற்றி மெம்பரேன் பாண்ட் இருக்குது. அங்கே நியூக்ளியஸுங்கிறது வந்து பார்த்தோன்னா குரோமாட்டின் த்ரெட்ஸாக இருக்கும், ரைட்டா? தென் some organisms have a single cell body and they are called as unicellular organisms. Example yeast and amoeba. பாக்டீரியாவெலாம் கூட என்ன தான், சிங்கிள் செல் தான் இல்லையா? ஸோ இப்போ இவங்களை வந்து யூனிசெல்லுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் யூனிசெல்லுலர்? அதாவது எ சிங்கிள் செல் பிஹேவ் லைக் எ என்டையர் ஆர்கானிசம், ஒரு முழு உயிரினமாக செயல்படும், ரைட்டா? ஸோ அதனால தான் அது என்னென்னு சொல்கிறோம், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ஒரு செல் உயிரிகள் அப்படின்னுட்டு. தென் சச் பிளான்ட்ஸ்
animals and human beings, அதாவது organisms such as plants, animals and human beings are made of a large number of cells and they are called multicellular organisms. இப்போ நம்மலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா multicellular, we have அதாவது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான செல்கள் நம்மகிட்ட இருக்காங்க. Then in this lesson let us learn about the different levels of organization of living organisms with the suitable examples. அதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த டாபிக் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல் அண்ட் பாசஸ் த்ரூ மைக்ரோஸ்கோபிக் செல்லுலர் லெவல் அண்ட் த மைக்ரோஸ்கோபிக் ஆர் மேக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசமிக் லெவல். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 லெவல் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவலு, ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் செல்லுலர் லெவல் அண்ட் இது மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் ஆர் மேக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசமிக் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி இட் எண்ட்ஸ் இன் எக்கோசிஸ்டம் அண்ட் த பயோஸ்பியர். ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஆரம்பிக்கிறாங்க, சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவலில் ஆரம்பித்து அது அப்படியே அடுத்து எந்த லெவலுக்கு வர்றாங்க, மைக்ரோஸ்கோபிக் செல்லுலர் லெவலுக்கு வர்றாங்க. மாலிகுலர் டு செல்லுலர் லெவலு, செல்லுலர் லெவல் வந்து எங்கே வர்றாங்க, ஆர்கானிசம் கீ லெவலு, ரைட்டா. ஸோ இப்போ இவங்க லாஸ்ட்டாக எங்கே முடிகிறாங்க அப்படின்னா எக்கோசிஸ்டத்தில் முடிகிறாங்க, அதாவது சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு த பயோஸ்பியர், பயோஸ்பியருங்கிறது உயிர் வழி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று வழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பயோஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம உயிர் வழி, அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் சரௌண்டிங்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோஸ்பியர்னு சொல்லுவோம். Thus, biological organization shows the hierarchy in organization level from simple to more complex. ஸோ அப்போ அந்த பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அதனுடைய ஹியரார்கிஸ்னால் படிநிலைகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உயிரினம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் அல்லது ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஆட்டம்லேருந்து பயோஸ்பியர் வரைக்கும் வருவாங்க, ரைட்டா. The hierarchy in biological organization reveals that atoms are the lowest unit at the submicroscopic level. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லெவலில் இருக்காங்க சப் மைக்ரோஸ்கோப்பிக்கில் ஆட்டம்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே ஆட்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கெலாம் தெரியாது இல்லையா. சப் மைக்ரோஸ்கோப்பிக் மைக்ரோஸ்கோப்பில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆட்டம்ஸை பார்க்க முடியாது, ரைட்டா. தென் while the cells are the smallest unit at the microscopic level, atoms combine to form molecule which undergo chemical reaction to form organelles of the cells. ஸோ அப்போ இந்த ஆட்டம்ஸ்லாம் நிறைய சேர்ந்து எதை உருவாகுது, மாலிகூல்ஸ் உருவாக்குது, அதாவது மூலக்கூறுகளை உருவாக்கும். அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கும். நம்ம கெமிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகும், பாண்டிங் ஆகும், பாண்ட் ஆகிட்டு என்ன பண்ணும், அது ஒரு மாலிகூலை உருவாக்கும். ஸோ இப்போ இந்த மாலிகூல்ஸ்லாம் என்னாகும், மாலிகூல்ஸுக்கு இடையில் சில காம்பினேஷன்ஸ் நடக்கும், அதாவது ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் மூலமாக என்ன உருவாகும் அப்படின்னா டு ஃபார்ம் ஆர்கனல்ஸ். ஆர்கனல்ஸ் அப்படின்னா செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. செவரல் ஆர்கனல்ஸ் ஆர் கண்டெய்ன்ட் இன் அ செல். ஸோ அப்போ ஒரு செல்லுக்குள்ளார யார் இருப்பா, நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு பிளான்ட் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளார யார் யார் இருப்பாங்க, நியூக்ளியஸ் ஒரு செல் ஆர்கனல், மைட்டோகாண்ட்ரியா செல் ஆர்கனல், குளோரோபிளாஸ்ட் செல் ஆர்கனல், சைட்டோபிளாசம் செல் ஆர்கனல், ரிபோசோம் செல் ஆர்கனல், கோல்கே பாடிஸ் செல் ஆர்கனல், சரியா. ஸோ அப்போ நிறைய செல் ஆர்கனல்ஸ்லாம் சேர்ந்து யாரை உருவாக்குறாங்க, செல்லை உருவாக்குறாங்க. A group of cells which are similar and meant for a specific function constitute a tissue. ஸோ அப்போ நிறைய செல் சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை செய்யுது, சிமிலர் டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமைப்புலையும் செயல்லையும் ஒரே மாதிரி இருந்து அவங்கள எதை உருவாக்குறாங்க, திசுக்களை உருவாக்குறாங்க, டிஷ்யூஸ். Several tissues together contributing to some specific function inside the body constitute an organ. ஸோ அப்போ சில திசுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை செய்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை செய்கிறது மூலமாக அவங்க எதை உருவாக்குறாங்க, ஒரு ஆர்கனை உருவாக்குறாங்க. ஆர்கன் அப்படிங்கிறது உறுப்பு. இப்போ இதயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்கன் இல்லையா, ஹார்ட். அப்போ ஹார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன டிஷ்யூ இருக்கும், கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்லுவோம், மஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும். அப்போ அந்த அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம, சப்போர்ட்டிங் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, கார்டியாக் டிஷ்யூ அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ அதில் கார்டியாக் டிஷ்யூஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை செய்கிறாங்க. Then many organs acting together to perform a specific life process constitute an organ system. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்கன் சிஸ்டம்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்கனிசத்தை உருவாக்குறாங்க. அந்த ஆர்கனிசத்தில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இருப்பாங்க, நிறையா ஆர்கன் சிஸ்டம், செவரல் ஆர்கன் சிஸ்டம் டுகெதர் கான்ஸ்டியூட் த ஆர்கனிசம், சரியா. ஸோ இப்போ நம்ம ஹியூமன் பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
சர்க்குலேட்டரி சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் பிளட்டு, ஹார்ட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் லங்ஸு, ட்ரக்கியா, நோஸ்லேருந்து லங்ஸ் வரைக்கும், ஆல்வியோலிஸ் வரைக்கும் போவாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது அலிமெண்ட்ரி கேனல், மவுத் டு ஆனஸ் வரைக்கும் போவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், கிட்னி. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஎன்எஸ் அதாவது நர்வஸ் சிஸ்டம், சிஎன்எஸ், பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், ஸ்பைனல் கார்டு, பிரைன் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அப்போ நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்து ஒரு ஆர்கனிசத்தை கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. we say that several systems are present in an organism and they are required to perform diverse life process in a multicellular organism. ஸோ அப்போ இந்த நிறைய அந்த அதாவது என்ன சொல்லுவோம் அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா, தே ஆர் ரெக்வயர்டு டு பர்ஃபார்ம் டைவர்ஸ் லைஃப் ப்ராசஸ். இப்போ லைஃப் ப்ராசஸ் அப்படின்னா எதை சொல்லுவோம், அதாவது இப்போ நம்மளதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தம், நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் ரத்தத்தில் கலக்கணும். அந்த ரத்தத்தில் கலந்துச்சு அப்படின்னா தான் அங்கே இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் மாலிகூல்ஸை எடுத்துக்கொண்டு போய் செல்லுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜன் மாலிகூல்ஸை கொடுப்பாங்க. அப்படின்னா தான் செல் வந்து ஆக்டிவாகும், உயிரோடு இருக்கும் இல்லையா. அது ஒரு லைஃப் ப்ராசஸ். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து என்ன ஆகணும், நியூட்ரிஷன்ஸ் வந்து பிரியணும். நியூட்ரிஷன்ஸ் பிரிஞ்சு நம்மளுடைய பிளட்டில் இப்போ கலந்து அது எல்லா செல்லுக்கும் போகணும். அப்படி போணுச்சுன்னா அது ஒரு லைஃப் ப்ராசஸ். அப்போ இந்த ஆர்கன் சிஸ்டம்லாம் சேர்ந்து டைவர்ஸ் லைஃப் ப்ராசஸை பண்ணுது இல்லையா. அப்போ ஃப்ரம் லோயர் ஆர்கனிசம் டு ஹையர் ஆர்கனிசம் லைஃப் ஹேஸ் பாஸ்ட் த்ரூ சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் செக்ஷுவல் ஹெரார்கியல் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லோயர் ஆர்கானிசத்துலேருந்து ஹையர் ஆர்கானிசம் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஹேஸ் பாஸ்ட் த்ரூ சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஹெராரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இப்போ அமீபாங்கிறது ஒரே ஒரு செல்லு தான். அப்போ அந்த செல்லுக்குள்ளாரையே எல்லா விஷயமும் நடக்கும். ரெஸ்பிரேஷன் நடக்கும், அதுக்கு பேர் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். டைஜஷன் நடக்கும், எக்ஸ்கிரீஷன் நடக்கும், ரைட்டாக மெட்டபாலிசம் நடக்கும். ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளே என்ன நடக்குது, ரெஸ்பிரேஷன் நடக்குது, டைஜஷன் நடக்குது, எக்ஸ்கிரீஷன் நடக்குது, மெட்டபாலிசம் நடக்குது. அப்போ சிங்கிள் செல்லுலேயும் அதுதான் நடக்குது, மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ்லேயும் என்ன தான் நடக்குது, மல்டிபிளர் செல்லுலேயும் அதுதான் நடக்குது, மல்டி செல்லுலர்லேயும். அப்போ சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஹியரார்கியல் லெவலில் இதே மாதிரி எல்லாமே என்னட்டுருக்கு, இந்த லைஃப் ப்ராசஸஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 18.1. 18.1 என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டம்ஸ், மாலிகூல், ஆர்கனல்ஸ் அதெல்லாம் கொடுக்கல, இங்கே செல்லுலேருந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. சிங்கிள் செல், இது ஒரு அனிமல் செல்லு, இதில் செல்வால் கிடையாது ரைட்டா. ஸோ இப்போ செல் இருக்குது, நிறைய செல்கள் சேர்ந்து எதை உருவாக்கியிருக்குது, டிஷ்யூஸ். இப்போ இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸஸ்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனை உருவாக்கியிருக்கிறாங்க ரைட்டா. இந்த ஆர்கன்லாம் நிறைய சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம். இப்போ அந்த கேட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா லங்ஸு, லிவரு, இன்டெஸ்டைனு இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம். அடுத்து இந்த ஆர்கன் சிஸ்டமில் யாருக்குள்ளே இருக்கா, ஒரு ஆர்கனிசத்துக்குள்ளார தான் இருக்காங்க ரைட்டா. ஸோ இதை தான் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து செல்ஸ். Cells is the structural and functional unit of life. Cells are often called as building blocks of life அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செல் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அன் ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசம் இருக்குது அப்படின்னா அது எந்த ஆர்கனிசம் வேணாலும் இருக்கலாம். லிவிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னா செல்லு தான். இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீட்டினுடைய ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் எது, செங்கக்கல் தான் இல்லையா, ஒரே ஒரு செங்கல். அப்போ நிறைய செங்கக்கல் சேர்ந்து தான் என்ன இருக்குது, நம்ம வீட்டை உருவாக்கியிருக்கோம். அதில் வீட்டில் வந்து பார்த்தோன்னா பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு, பாத்ரூம் இந்த மாதிரி நிறைய போர்ஷன்ஸை நம்ம உருவாக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம பாடியிலையும் வந்து பார்த்தோம்னா நிறைய செல்கள் சேர்ந்து தான் ஆர்கன் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்குது. அந்த ஆர்கன் சிஸ்டம் தான் நம்ம ஆர்கனிசமாக உருவாக்கியிருக்கு. த ஸ்டடி ஆஃப் செல்ஸ் இஸ் கால்டு செல் பயாலஜி. சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா செல் பயாலஜின்னு சொல்லுவாங்க. சைட்டோ அப்படின்னாலே செல்லுன்னு அர்த்தம் ரைட்டா, லாஜி அப்படின்னா ஸ்டடின்னு அர்த்தம். ஸோ செல் பயாலஜி இல்லைன்னா சைட்டாலஜி.
Cells consist of cytoplasm enclosed within a membrane which contains many biomolecules such as proteins and nucleic acids. ஸோ அப்போ இங்கே செல்ஸுக்குள்ளே யார் இருக்கா? கன்சிஸ்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் இருக்காங்க. சைட்டோனா செல்லுன்னு சொன்னோம், பிளாசம் அப்படின்னா லிக்விடு, செல் லிக்விடு, ரைட்டாக, செல் ஃப்ளூயிடு. என்க்ளோஸ்டு வித்தின் ஏ மெம்ப்ரெயின், செல் மெம்ப்ரெயின் சொல்கிறோம் இல்லையா, விச் கண்டெய்ன்ஸ் மெனி பயோமாலிகுல்ஸ் சச் அஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட். ஸோ அப்போ இந்த செல்லுக்குள்ளே யார் இருக்கா? நிறைய ப்ரோட்டீன்ஸ் மாலிகுல்ஸ் இருக்காங்க அண்டு நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறவங்க யார்? டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏஸ் தான். செல்ஸ் வேரி வைட்லி இன் ஷேப் அண்ட் சைஸ். இதில் நிறைய ஷேப் அண்ட் சைஸ் இருக்காங்க. தெர் இஸ் அ சென்ட்ரல் ஸ்பெரிக்கல் நியூக்ளியஸ் அண்ட் எ வெரைட்டி ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் லிவிங் செல் ஆர்கனல்ஸ் லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடிஸ், சென்ட்ரியோல்ஸ், ரிபோசோம்ஸ், லைசோசோம்ஸ் எக்ஸெட்ரா present in an animal cell. Each cell organelle performs a specific function. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய செல் ஆர்கனல்ஸ் சேர்ந்துருக்காங்க, ரைட்டா. சைட்டோபிளாஸ்மிக்கில் நியூக்ளியஸ் இருக்காங்க, சென்ட்ரலில் ஒரு நியூக்ளியஸு, அதை சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட்டோபிளாஸ்ம் இருக்காங்க. சைட்டோபிளாசத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதவங்களாம் நிறைய பொதிஞ்சு காணப்படுவாங்க. யார் யார்? எண்டோபிளாஸ்மிக், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடி, சென்ட்ரியோல், ரிபோசோம், லைசோசோம், இவங்க எல்லாமே. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனிமல் செல்லினுடைய ஒரு பிக்சர், ரைட்டா. ஸோ இப்போ பாருங்கள், அனிமல் செல் இருக்குது. இது மேலே இருக்குது. அனிமல் செல்லுக்கு என்ன கிடையாது அப்படின்னா செல் வால் கிடையாது, ஒன்லி பிளாஸ்மா மெம்பரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். பிளான்ட் செல்லுக்கு தான் என்ன இருக்கும்? செல் வால் இருக்கும் வெளியில், அவுட்டர் லேயரில். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். நம்ம அனிமல் செல் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தோன்னா பைனோசைட்டோட்டிக் வெசிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். பின்னோசைட்டோட்டிக் வெசிக்கிள், பின்னோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய மாலிகூல்ஸ் இருக்குது இல்லையா, நியூட்ரியன்ட் மாலிகூல்ஸு, அதை உள்ளே இழுத்து கொண்டாந்து செல்லுக்கு கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த பின்னோசைட்டோட்டிக் வெசிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா லைசோசோம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா சூசைட்டல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அந்த செல்லுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது கிடைக்கல அப்படின்னா, நியூட்ரியன்ட் கிடைக்கல அப்படின்னா இந்த லைசோசோம் என்ன பண்ணுவாங்க? தானாக வெடித்து அதிலேருந்து எனர்ஜியை க்ரியேட் பண்ணி செல்லுக்கு கொடுப்பாங்க. அடுத்து கோல்கை வெசிக்கிள்ஸ், கோல்கை அப்பேரட்டஸ் ரெண்டு இருக்குது. கோல்கை வெசிக்கிள்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த கோல்கை அப்பேரட்டஸ்லேருந்து உண்டாகக்கூடிய சின்ன சின்ன வெசிக்கிள்ஸ். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா செல் மெம்ப்ரெயின்ஸு, அடுத்து செல் ஆர்கனல் மெம்ப்ரெயின்ஸ், இவங்களுடைய சிந்தசிஸில் ஈடுபடக்கூடியவங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா மேலே மைட்டோகாண்ட்ரியன் இருக்காங்க. மைட்டோகாண்ட்ரி அப்படிங்கிறது எனர்ஜி ப்ரொடியூசிங் ஆர்கன், ரைட்டா. நம்ம அதாவது எனர்ஜி ஃபேக்ட்ரி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. இந்த சைடில் கீழே பார்த்தோன்னா நியூக்ளியோலஸ், உள்ள நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் மேலே இருக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ்ஸு, அந்த கீழே சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ், டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ. நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா குரோமாட்டின் த்ரெட்ஸ் இருப்பாங்க, அவங்க டிஎன்ஏ. நியூக்ளியோலஸில் ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கும், அதனால் அவங்க வந்து பார்த்தோன்னா ஆர்என்ஏஸ்ன்னு சொல்லுவோம், நியூக்ளியோலஸ். அடுத்து பச்சை கலரில் இருக்கிறது மைக்ரோ டியூபிள்ஸ்னு சொல்லுவோம். இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெம்பரைன் ஃபார்மேஷன், செல்வால் ஃபார்மேஷன்ஸில் ஈடுபடக்கூடியவங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட்டோபிளாசம், செல் ஃப்ளூயிடு. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதே இந்த இடத்துல ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருப்பாங்க, ரைட்டாக. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்டோபிளாஸ்மிக் சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா ரிபோசோம் பார்ட்டிகல்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அப்போ பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னா சொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இட் இஸ் நோன் அஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதே ரிபோசோம்ஸ் இல்லாத பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்மூத் சர்ஃபேஸாக தெரிவாங்க. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அந்த ஸ்மூத் இஆர் அப்படிங்கிறது. அடுத்து பிளாஸ்மா செல், பிளாஸ்மா மெம்பரேன். அடுத்து ரிபோசோம்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி ஆஃப் த செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இவங்களாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனிமல் செல்லை கான்ஸ்டியூட் பண்ணக்கூடியவங்க. இது இல்லாமல் இன்னும் நிறையா இன்க்ளூஷன்ஸ்லாம் இருப்பாங்க, ரைட்டா. The size of cells varies in different animals and they which are measured in units of micron. ஸோ மைக்ரோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மைக்ரான் அப்படின்னு சொல்லலாம். அந்த யூ மாதிரி கொடுத்துருக்காங்களே அதுக்கு பேர் மைக்ரான். 1 micron is equal to 1/1000 10
10 lakhs மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. 1 மைக்ரான் அப்படிங்கிறது 1/1000 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 மில்லிமீட்டர் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஸ்கேலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். அதில் அந்த சின்ன கோடு இருக்கு இல்லையா, அந்த 1 மில்லிமீட்டரை 1000ஆக பிரித்தோம் அப்படின்னா எவ்வளவோ அதுதான் என்னது 1 மைக்ரான் அப்படின்னு சொல்லுவோம். The average cell size varies from 0.5 to 20 micron in diameter, micrometer in diameter. The cells of bacteria are the smallest in size, 1 to 2 microns. பாக்டீரியா தான் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுலே சின்னதுன்னு சொல்லுவோம். வைரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை விட சின்னது. வைரஸ் வந்து நம்ம லிவிங்கில் சேர்க்கல, ரைட்டாக, அதில் லிவிங் அண்டு நான் லிவிங் ரெண்டுமே இருக்கிறதுனால அவங்க நம்ம இதில் கொண்டுட்டு வரல. ஸோ பாக்டீரியா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஹியூமன் பாடி த ஸ்மாலஸ்ட் செல் இஸ் ரெட் பிளட் செல், 7 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். ஸோ நம்ம இருக்கிறதுலே சின்ன செல் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஆர்பிசிஸ் தான். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா 7 மைக்ரான் இருக்கக்கூடியவங்க. அண்டு த லாங்கஸ்ட் ஒன் இஸ் த நர்வ் செல் விச் ரீச்சஸ் a length of about 90 to 100 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம பாடியில் நீளமான செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசு அப்படின்னா அது நர்வ் செல் தான், நரம்பு செல்கள்னு சொல்லுவோம். எவ்வளோ இருக்காங்க, 90 to 100 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவு இருக்கிறாங்க, ரைட்டா. ஹியூமன் எக் ஓவம் இஸ் 100 மைக்ரான் இன் சைஸ். ஃபீமேல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் எக் ஓவம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தடுத்தில் இருக்கக்கூடிய பெரிய செல் 100 மைக்ரோமீட்டர் இன் சைஸில் இருக்காங்க. அமங் மல்டி செல்லுலர் அனிமல்ஸ் த லார்ஜஸ்ட் செல் இஸ் எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச். ஸோ இப்போ அனிமல்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரிச் முட்டை, நெருப்பு கோழி முட்டை தான் வந்து பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் செல்லு, மிகப்பெரிய செல்லே அதுதான். மைக்ரோபிளாஸ்மா வித் த டயமீட்டர் ஆஃப் 0.0001 மில்லிமீட்டர் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாக்டீரியம். ஸோ இப்போ மைக்ரோபிளாஸ்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்னதான பாக்டீரியம் இவங்க தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேப் ஆஃப் செல். செல்லோடைய ஷேப் அப்படின்னு எடுத்தோம்னா செல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், நார்மலி தே ஆர் கோரிலேட்டட் வித் தேர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ செல்லுடைய ஷேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த செல் என்ன வேலையை செய்யுது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய ஷேப்புங்கிறது இருக்கும். சம் செல்ஸ் ஆர் ஓவல் ஆர் ரவுண்ட் வைல் சர்டன் அதர்ஸ் ஆர் எலாங்கேட்டட். ஸோ சில இடங்களில் ஓவல் ஆர் ரவுண்டாக இருப்பாங்க, சில இடங்களில் எலாங்கேட்டடு நீண்டு காணப்படுவாங்க, சில இடங்களில் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி கூட இருப்பாங்க. சம் ஆர் பிரான்ச்டு லைக் த நர்வ் செல் ஆர் நியூரான். ஸோ அப்போ நியூரான்ஸ் அப்படிங்கிறது நரம்பு செல் தான், அதை தான் நர்வ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, பிரான்ச்டாக இருப்பாங்க. பிரான்ச்டு அப்படிங்கிறது நம்ம நியூரான் படிக்கல நம்ம பார்க்கலாம். தென் வந்து பார்த்தோன்னா சம் ஆஃப் அவர் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் அமீபா லைக் வித் இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ். ஸோ அப்போ நம்ம செல்லுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அமீபா லைக் இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ். அமீபாங்கிறது வந்து பார்த்தோன்னா ஷேப்லெஸ், எப்படி வேணாலும் இருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்தோம்னா நம்மளதில் டபிள்யூபிசி செல்ஸ், ஒயிட் பிளட் கார்பசெல்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ இப்போ இவங்களாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில செல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஷேப்பும் சைஸ் வந்து பாருங்கள். இப்போ மேலே ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிளட் செல்ஸு, ரைட்டாக ரவுண்டாக ஓவலாக இருக்காங்களா, பாப்பின்ஸ் முட்டாய் மாதிரி இருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு குழி இருக்கும், டிஸ்க் மாதிரி இருப்பாங்க, ரைட்டா. தென் இந்த பக்கம் ஸ்மூத் மசில் செல், நம்ம சதையில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸு இந்த மாதிரி எலாங்கேட்டட் செல்ஸாக இருப்பாங்க, நீளமாக இருக்க மாதிரி இருப்பாங்க. அடுத்து ஓவம் செல்ஸ், செல்லுலர் ஸ்ட்ரக்சராக இருக்காங்க இல்லையா, ஓவம் இருக்கிறதுலே ஹியூமன் எக் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய செல்லு. அடுத்து போன் செல், நம்மளுடைய எலும்பு செல் இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இது நர்வு செல், இதுதான் நரம்பு செல்னு சொல்லுவோம். இதில் மேலே ட்ரீ மாதிரி பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா, நடுவில் சிகப்பாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அதனுடைய நியூக்ளியஸு, மேலே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா சைட்டோன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது செல் தான், நர்வ் செல் தான். ஸோ அதில் வந்து பாருங்கள் மரமாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்ம் செல். ஸோ இது வந்து பார்த்தோன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம், மேல் கேமீட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க, ரைட்டா. தென் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஷ்யூசஸ் அப்படின்னா என்ன சொன்னோம், நிறைய செல்கள் சேர்ந்து தான் டிஷ்யூவை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னோம். Tissues are groups of cells that have a similar structure and act together to perform a specific function. ஸோ இப்போ நிறைய செல்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை செய்கிறதுக்காக தான் யாரை உருவாக்கியிருக்காங்க, இந்த டிஷ்யூக்களை உருவாக்கியிருக்காங்க. தே ஆர் 2 types. ஒன்று வந்து பார்த்தோன்னா சிம்பிள் டிஷ்யூஸ் அண்டு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். ஒன்று வந்து சிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா
அதாவது என்ன சொல்லுவோம், பொதுவான வேலைகளை ஈஸியாக செய்யக்கூடியவங்க. வேலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் இருக்காது. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேலையை செய்யக்கூடியவங்க இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸஸ். சிம்பிள் டிஷ்யூஸஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் ஆஃப் சேம் டைப் ஆர் கைண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் டிஷ்யூஸஸ் ஒரே டைப்ஸ் ஆஃப் செல்லாக இருப்பாங்க, ரைட்டாக. அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்காது. எக்ஸாம்பிள் கிளாண்டுலர் டிஷ்யூ, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுரப்பி செல்கள், சுரப்பி திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூஸ். எக்ஸாம்பிள் டிஷ்யூஸ் ஆஃப் ட்ரை ஸ்கின். ஸோ அப்போ நம்மளோட காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ட்ரைசிங், நம்ம காஞ்ச தோல், ரைட்டாக, வறண்ட தோல் அப்படிங்கிற. Hence, simple tissue is homogeneous and the complex tissue is heterogeneous. Homogeneousனா சேம் டைப், ஜீனஸ், அதாவது ஹோமோனா சேம்னு அர்த்தம், ஜீனியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப்பு, அதாவது உருவாகி இருக்கிறது, ஒரே மாதிரி உருவாகிறது. ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. தென் அடுத்த டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸஸ் என்னென்ன டைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் tissues can be classified into 4 types. ஒன்று வந்து பார்த்தோன்னா epithelial, covering tissue for protection. Muscular, contractile tissue for movements and locomotion. அடுத்து connective, supporting tissue for binding different structures of body. Nervous tissue for conduction of nerve impulses. ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து பார்த்தோன்னா பேசிக்ஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களாம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டிஷ்யூ சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. மொத்தமாக டிஷ்யூ சிஸ்டம் எல்லாத்துலையும் யார் இருப்பா, இவங்களாம் தான் இருப்பாங்க. யார் யார் இருக்காங்க, நர்வஸ், கனெக்டிவ், எபித்தீலியல் அண்டு மஸ்குலர். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பேர் தான் அவங்க. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ, ஸோ கனெக்டிவ் டிஷ்யூங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எலாங்கேட்டட் செல்ஸ், மேக்ஸிமம் எலாங்கேட்டடாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கே இருப்பாங்க, நம்ம மசில்ஸில், இந்த மாதிரி இடங்களில். எபித்தீலியல் நம்ம ஸ்கின் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. மசில் டிஷ்யூ நம்ம உள்ளுக்குள்ளார மசில்ஸில் இருக்கக்கூடியவங்க. நர்வஸ் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செல்கள், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்கன்ஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் மேட் அப் ஆஃப் 2 or more types of tissues organized to carry out a particular function. ஒரு ஃபங்க்ஷனை செய்கிறதுக்காக நிறைய திசுக்கள் சேர்ந்து ஒரு ஆர்கனை உருவாக்கியிருக்கும், ரைட்டா. எக்ஸாம்பிளாக பிரைன், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர், எக்ஸட்ராஸ். ஈச் ஆஃப் தம் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட்டா. இது வந்து பார்த்தோன்னா ஸ்டொமக்கு, லிவரு, லங்ஸு, இது பிரைன், ஹார்ட்டு, இது பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது லிவருக்கு பக்கத்தில் இருக்கும். இந்த லிவரில் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லோபில் இந்த மஞ்சள் கலரும் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ இவங்க ஸ்ப்ளீன், மண்ணீரல்னு சொல்லுவோம். அடுத்து கிட்னி, எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன். ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இவங்க பார்க்குறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியவங்க இல்லையா. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா சம் டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடியவங்க தான். Most organs are made up of 4 types of tissues. For example, the intestine is made up of epithelial tissue as the inner lining, which helps the enzyme secretion and nutrient absorption. ஸோ இப்போ இவங்களை வந்து பார்த்தோன்னா மேட் அப் ஆஃப் 4 types of tissues தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. கனெக்டிவ், எபித்தீலியல், அடுத்து மஸ்குலர் அண்டு நர்வஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா இன்டெஸ்டைன் நம்மளுடைய குடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் மேட் அப் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ. ஸோ அப்போ எபித்தீலியல் டிஷ்யூனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்ன வேலையை செய்கிறாங்க அப்படின்னா எங்கே இருக்காங்க அப்படின்னா ஆஸ் த இன்னர் லைனிங் விச் ஹெல்ப்ஸ் த என்சைம் செக்ரேஷன் அண்ட் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன். ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிக்கிறதுக்கான என்சைம்ஸை செக்ரேட் பண்ணக்கூடியவங்களாகவும் அடுத்து நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. யார், இந்த எபித்தீலியல் டிஷ்யூஸ் இன்னர் லைனிங் ஆஃப் இன்டெஸ்டைனில். அடுத்து எபித்தீலியல் டிஷ்யூ இஸ் கவர்டு பை லேயர்ஸ் ஆஃப் மசில் டிஷ்யூ விச் ஹெல்ப் இன் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் டு மூவ் த ஃபுட். ஸோ அப்போ எபித்தீலியல் டிஷ்யூ இஸ் கவர்டு பை, அப்போ எபித்தீலியல் டிஷ்யூ சுற்றி யார் இருக்காங்க, இந்த மஸ்குலர் டிஷ்யூ இருக்காங்க. இவங்களுடைய வேலை என்ன, விச் ஹெல்ப் இன் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேவ் லைக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரப்பர் டியூப் இருக்குது இல்லையா, ரப்பர் டியூபுக்குள்ளார ஒரு உருண்டையான ஒரு பாலையோ எதை ஒன்று உருட்டணும் அப்படின்னா அது எப்படி போகும், அந்த பால் போகிற இடத்துல ரவுண்டாக இருக்கும், மற்ற இடத்துல எப்படி இருக்கும், சுருங்கின மாதிரி இருக்கும். அந்த பால் நகர நகர என்னாகும், டியூப்பு
எலாஸ்டிக்கை மாதிரி பெருசாகிக்கிட்டே போகும். அப்புறம் பால் நகர்ந்த பிறகு அந்த இடம் நார்மல் பொசிஷன் வரும். அந்த மூமெண்ட்டுக்கு பேர் என்னது, பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா டு மூவ் த ஃபுட்டு. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு நம்ம இன்டெஸ்டைனில் நகரணும் இல்லையா, இது என்ன மூமெண்ட்டுக்கு பேர், பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டில் தான் நகரும். அதே மாதிரி த இன்டெஸ்டைன் இஸ் ஆல்சோ சப்ளைடு பை பிளட் டிஷ்யூ. இங்கே சப்ளைடு பை பிளட் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, ரைட்டா, which helps in transporting nutrients absorbed by the intestine. ஸோ அப்போ இன்டெஸ்டைனால் உறிஞ்சப்பட்ட அந்த நியூட்ரியன்ஸ் யார் மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படணும், இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் மூலமாக தான். ஸோ இவங்கள்லேருந்து தான் பிளட்டுக்கு வந்து என்னாகும், உள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரத்தத்தில் கலந்து அது எல்லா செல்லுக்கும் போகும். தென் and is connected to the brain through the nerve tissue which conveys instruction from the brain. ஸோ இதெல்லாம் யார் மூலமாக இந்த வேலை நடக்கும் அப்படின்னா பிரைன் தான். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா ரெகுலேட்டர், நம்ம பாடியினுடைய ரெகுலேட்டர். ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி சிபியு வந்து முக்கியமோ அதே மாதிரி நம்ம பாடிக்கு வந்து சிபியு யார், நம்மளுடைய பிரைன் தான், ரைட்டா. ஸோ அப்போ அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸும் வந்து பார்த்தோன்னா ஒன்று எப்படி இருக்குது, ரிலேட் ஆகிருக்கு. ஸோ டிபெண்ட் ஆன் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். நான் லெட் ஸ்டடி இன் டீட்டெயில் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஐ. ஸோ அப்போ ஒரு ஐ எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.